ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல. இந்து மதத்தை கேவலமா பாட்டெல்லாம் பாடுறாங்க ஒரு பக்கம். சரி அதை எழுதி கொடுத்து புலங்காகிதம் அழிஞ்சுக்கிறானுங்க பாடுறத பார்த்து. சரி அப்ப தீக்காக்கார இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா கேவலமா தான் பேசுறேன். சரி இதெல்லாம் சகிச்சுதான் போகணுமோ? ஒரு வழி தீர்வே இல்லையோ? எந்த தலைவனுமே இல்லையா இந்து மதத்தை காப்பாத்துறதுக்கு? நான் இன்னும் சொல்லட்டா? ம் இந்து மதங்கிறது சனாதன தர்மம். இது நிலையானது. இதை அழிக்கவே முடியாது. ம் எந்த கும்பாதி கும்பன் எத்தனை பேர் பிறந்து வந்தாலும் ம் நீ எவ்வளவுதான் இந்த மதத்தை இந்த கடவுளையும் இந்த தர்மத்தையும் நீ இழுத்து பழித்து பேசினாலும் ம் இதோடைய கூந்தலை கூட தொட முடியாது. கூந்தல் பாத்திருக்கீங்களா? கூந்தல் ம் ஒரு கூந்தலை கூட தொட முடியாது. ஏன்னா ம் உலகமே இந்து மதம், உலகமே சனாதனம், உலகமே. ஏன்னா ம் எங்க அப்பா அழகா சொல்றான், சந்திரனு நானானேன், சூரியனு நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதாந்தம் சித்தாந்தனா, சந்திரனா, சூரியனா, இந்த உலகனா, ஒவ்வொரு மண் துளி இருப்பாங்க, ஒவ்வொரு துகள் அணுவுக்கு அணு அதுலயும் நான் தான் இருக்கேங்க. உலகமே நான்ட்டான். மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என 8ஆக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க. எங்க அப்பன் பரம்பொருள் நாராயணன். அப்ப சகிச்சுதான் போகணும். உலகமே அவங்க. இவங்க என்ன பண்ண முடியும்? சும்மா மேடைக்கு மேடை 4 வார்த்தை பேசிக்கலாம். நீங்க சகிக்காம போய் நீங்க என்னத்தை கிழிச்சிருவீங்க? உங்களால ஒண்ணும் கிழிக்க முடியாது. செருப்பால அடிச்சாலும் வாங்கிக்கோங்க. என்னெல்லாம் செருப்பால அடிச்சான்னு வைங்க, நான் வாங்கிக்குவேன். காரிய மூஞ்சில புளிச்சு அப்படி துப்புனாலும் வாங்கிக்குவேன், தொடச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம தர்மம் அதை தான் சொல்லுது. எங்க அப்பா அதை தான் சொல்றான். அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடாங்க. எங்க அப்பன் சொல்றான் பரம்பொருள். மகனே, ஒருத்தவனை அடிச்சா செருப்பால் அடிக்கணும். என்ன ஒருத்தன் செருப்பா கழுத்திட்டு சாணியை முக்கிட்டு அடிக்கிறானு, 2 கிணத்துல மாறி மாறி அடிச்சாலும் வாங்கிக்குவேன். வேற வழி இல்ல. திருப்பி அடிச்சா பிரச்சனை. திருப்பி அடிக்க நமக்கு ஏழாதுன்னு வைங்களா, நமக்கு தெம்பு கிடையாது, அடிச்சா வாங்கிக்க வேண்டியதான். காரி மூஞ்சில துப்புனாலும் தொடச்சிட்டு போய்க்கணும், வழி இல்ல. என் பரம்பொருள் சொல்றான், நீ அடிச்சா வாங்கிக்க மகனே, திட்டுனாலும் கேட்டுக்கோ மகனே, திருப்பி திட்டாத. நான் அவனை கேட்பேன். நான் கொடுக்குற தண்டனை வேற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்க முடியாங்க தண்டனை இவங்களுக்கு. ஐயப்பன் அன்னைக்கு பாடுறாங்களா, பாடிட்டு போட்டு விட்டுருங்க. உடல் தான் கழியுது. நீங்க அந்த ஆத்மாவை பாருங்க, பாடுற உடலை பார்க்காதீங்க. உள்ள இருக்க ஆத்மா இருக்கு. ஒருவனே 2 யாக்கையும் பொதியான ஆற்றம் ஒருவமும் புகழுமாயின் இதற்குள் இன்பமுற்றும் அருவிய யாக்கை இங்கே மாய்ந்திரும் மற்றியாக்கை திறமதா உலகப்படி திருந்து நிற்க மாட்டாங்க. 2 யாக்கை இருக்கு. யாக்கைனா உடம்பு. உனக்கு 2 உடம்பு இருக்கு, மெய்யுடம்பு பொய்யுடம்பு. இந்த உடல் பொய்யுடம்பு. நான் வந்து அந்த பாடல் பாடிய பெண்ணுடைய மெய்யுடம்பை பார்க்கறது ஒளிமயமான ஆத்மா. அது இறைவனுடைய அம்சம், இறைவனுக்கு நிகரான ஜோதி. அந்த ஜோதிக்கு தான் ஆப்பு இருக்கு. நீ இழிவுபடுத்தி பேசுனா பழித்தோர் எதிர்த்தோர் பதில் எதிரியாய் பகைந்தோர் கழித்தோர் வறுமை கண்டு கடு நரகம் புக்கிடுவாருங்க. பெருமாள் சொல்றாரு, திருப்பதியில இருக்காருல, மகனே, என்னையும் என் தர்மத்தையும் என் வேத நூல்களையும் என் இதிகாசங்களையும் புராணங்களையும் இழுத்து பேசுறவன் கடும் வறுமை கண்டு கடு இங்க நல்லா இருப்பான், இப்ப நல்லா இருக்கும். இந்த பிறவி ஆத்மா அழியாதே, அதுக்கு அடுத்த கூடு கிடைக்கும், உடனே கூடு கிடைக்கும், அடுத்த கூட்டுல அடைச்சிருவான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சனாதன தர்மத்தின் ஒரு கூந்தலை கூட யாராலையும் புடுங்க முடியாது. ஒரு கூந்தலை கூட திட்டம் திட்டிட்டு போட்டு நீங்க எதுக்கு வம்புக்கு போறீங்க, இன்னும் திட்டிக்க போ, உனக்கு ஆசை அவ்வளவுதானே, திட்டிக்கோ. பெருமாள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எம்பெருமா எங்க அப்ப சொன்னான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவலியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. என்ன சொல்றான்? காயக்காரன் மாய சித்தம், நான் மாயன் எங்க இருக்கிறேன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிகிறேன்டா. நான் அறியாம ஒண்ணு இல்லை. கீதரான் சொன்னா மயத்திசன பிரகிருதி சூரிய சனசரம் கீதரானைக்கு வந்து ஜெகத்வி பரிவர்த்ததேங்காரு. எல்லாம் இந்த உலகத்துல நான் அறியாம ஒண்ணுமே இல்ல, எங்கு நான் தால இருக்கேன், எங்கு எனக்கு கண்ணு இருக்குங்க. எங்க அப்பனுக்கு கண்ணு எல்லா பக்கமும் இருக்கு. அவன் கண்ணுல இருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. எவ்வளவு பெரிய பதவியில இருக்கலாம், பிஎம் இருக்கலாம், சிஎம் இருக்கலாம், எல்லாம் கடவுளுக்கு கீழே தாங்க நீங்களா. அதனால எம்பெருமா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், எல்லாம் அவனுக்கு தெரியும். அதோட விட்டானா
இன்னைக்கு கோயில்கள் என்ன நடக்கு அதையும் சாமி சொல்றான். நல்லவங்களும் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லல. நல்ல அதிகாரிகளும் இருக்கான், தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவன். அவங்களெல்லாம் சொல்லல. இல்லங்க, நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க, நீங்க எல்லாத்தையும் நான் பார்த்த வரைக்கும் இல்ல, நான் பார்த்த வரைக்கும் இல்ல. சரி, அதான் அதையும் சாமி சொல்றாரு. கோவிலிலே பூசை செய்யும் குறும்பர், கோவிலே பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியற்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல். அடுத்த வரியை சொல்ல வேண்டாம். இணக்கமதா இருந்து எடுக்கிறான் என் முதலை. நக்கமது கள்ள பெண்ணாருக்கு இணக்கமதா இருந்து எடுக்கிறான் என் முதலைங்க. ஒரு வரி அதில் எங்க அப்ப கொஞ்சம் கொந்தளிச்சு சொல்லியிருக்கான், அதை நம்ம சொல்லக்கூடாது. அதனால கணக்கு வழக்கு பாக்குறவன் வந்து எல்லாமே ஏன் அவன் என்னென்ன கள்ள கணக்கு எழுதுறவன்லாம் ஏன் நான் எழுதி வச்சிருக்கேன் அவன் கணக்க. எங்க மேலாங்க எழுதுறது வைகுண்டத்துல எழுதுறான். கோவிலை பூசை செய்யும் குறும்பர் மிக துணிந்து தேவியற்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல். அடுத்த வரி வேண்டாம். கள்ள பெண்ணாருக்கு இணக்கமதா இருந்து எடுப்பான் நம்மளை. வெளியே தெரியாம வெளியே யோக்கிய மாதிரி இருப்பானா, யோக்கிய சிகாமணி மாதிரி இருப்பானா. இருந்து கள்ள கணக்கு எழுதுவான்டா கோயில்ல. அவன் அத்தனை பேர் கணக்கும் உச்சி கொடிமையும் என்கிட்ட இருக்குதுடா அப்படிங்கிறான். அதான் சொல்றான் கள்ள சாமி சொல்றாரு, கள்ள கணக்கர் தாம்பரத்து மக்கா கனமோசம் ஆகி போச்சே. நான் உள்ளபடி கேட்கையில இவன் உத்தரம் சொல்லுவானோ. இவன் ஆத்மாவை கொண்டு போய் எமன் காலை தூதை 3 பேரையும் பிடிச்சிட்டு போய் எங்க அப்பா சிங்காசனத்தோட நிறுத்துவான். அப்ப கணக்கு கேட்பான், இவன் கணக்கு கொடுக்க முடியுமா? அத கள்ள கணக்கு எழுதுறோம் அவளையும் மாட்டிக்குவான். கள்ள கணக்கு எழுதுறவனுக்கு நரகத்துல என்ன தண்டனையா சொல்றான். கள்ள கணக்கு எழுதும் பேர்களை நான் முள்ளலியில் போட்டிடுவேன், முதுகில் அடித்திடுவேன், முனி பரணம் சொன்னேன் நான். முள்ளு ஊசி ஊசியா முள்ளு இருக்குமா, அது மேல தூக்கி போடுவாரான் இவனுல நரகத்துல. அடி போடுவாரான். அந்த ஊசி எல்லாம் ஒரு தண்டத்துல ஊசி மாதிரி இருக்குமா எல்லாம் சுத்தி, அதை வச்சு அடிப்பேங்கிறாரு. சொல்றாரு பாருங்க, கள்ள கணக்கு பேர்களை நான் முள்ளலியில் போட்டிடுவேன், முதுகில் அடித்திடுவேன், முனிபரனும் சொன்னேன் நான்கார் சாமி. விடுவாரா? விடுவாரா? விடமாட்டார் ஐயா. அதனால நீங்க செவனே இருங்க. ஒருத்தன் அடிச்சாலும் வாங்கிக்கங்க. நான்லாம் சொல்றோம்ல, என்னெல்லாம் செருப்பால அடிச்சாலும் வாங்கிக்குவேன், சாணியை முக்கி அடிச்சாலும் வாங்கிக்குவேன், காரி மூஞ்சில துப்புனாலும் வாங்கிக்குவேன். தொடச்சு வேற வழி இல்லைங்க, நம்ம வாங்கிதான் ஆகணும். இறைவன் தான் இவர்களை தண்டிக்க முடியும். ஏன்னா ஆட்சி அதிகாரம் அத்தனையும் அவன் கையில இருக்கு. உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. என்ன பண்ண முடியும்? அரகரா சிவசிவாங்க கடைசியில கடவுளை திட்டவனுக்கு தான் ஓட்டம் போடுறான் நம்ம ஆளு. இவனை எங்க போய் சொல்லுவீங்க? அதனால விட்டுருங்க நீங்க. அதனால நீங்க தேவையில்லாம இந்த உணர்ச்சி வசப்படுறாங்க. இவர் சொல்லுவார்ல வடிவேலு ஒரு படத்துல, நான் தான் ஒருத்தன் போவாதன்னு சொன்னேனே, கேட்டியா கேட்டியா அப்படின்னு கடைசியில கஸ்தூரி நிலைமை தான் உங்களுக்கு வரும். கஸ்தூரிக்காவது விட்டுட்டாங்க பெண்ணு, உங்களெல்லாம் விட மாட்டாங்க ஐயா. அதனால அடிச்சா வாங்கிக்கோங்க, திட்டுனாலும் கேட்டுக்கோங்க. எல்லாம் பெருமாள்கிட்ட கணக்கு இருக்கு. பெருமாள் பிடியிலிருந்து ஒரு கொம்பனும் தப்ப முடியாது. இது நான் சொல்லல, ஏகபரன் சொன்னது. ஈசனுடைய வார்த்தை. ஈசன் ராஜா, பெருமாள் மந்திரி, அவர் தான் எல்லாத்தையும் முடிப்பாரு. அதான் சாமி சொன்னாரு, 23 தெய்வம் ஈசனெங்கு வடிவானேன், 3 தனியுகம் ஈடளித்த மாயனப்பா. 23 தெய்வம் ஈசனுங்க. நீ கும்பிடுற தெய்வம் அத்தனை ஈஸ்வரனுடைய சொரூபம். மாயாண்டி சோழலையில இருந்து கருப்பசாமியில இருந்து நீ எந்த சாமி கும்பிட்டாலும் ஈசன் தான். ஆனா யுகத்தை அளிப்பதற்கு இறைவன் மாயனாக வரான், பெருமாளா வரான். புரியுதா உங்களுக்கு? அதான் 23 தெய்வம் ஈசனுங்கு வடிவானேன், 3 தனியுகம் ஈடளித்த மாயனப்பா. ஒவ்வொரு யுகத்தை அளிக்கிறதுக்கு பெருமாளா இறைவன் வரான். இறைவன் ஒருவன் தான். ஏகம் ஒரு பரம், எம்பெருமான் ஒரே பரமாத்மாவோட அனைத்துமே உண்டானது. ஏகம் ஒரு பரம் போதுமா? அந்த ஒரு பரம் அத்தனையும் பார்த்துட்டு இருக்காரு பெருமாள். எம்பெருமான் விடமாட்டான். அதனால நீ ஐயப்ப சாமி இழிவுபடுத்தி பாடலாம், கருப்பசாமி இழிவுபடுத்தி போடலாம், பாடு. எல்லாத்துக்கும் கர்மா தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டே வருது. உடல் தான் அழியுது. அதான் எங்க அப்பன் சொன்னான், பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினீர்கள் செய்திடும். திருப்பதியில இருக்காம பெருமாள் எம்பெருமான் சொல்றான், மகனே அவன் உடல் தாண்டா அழியுது, அவன் ஆவி அந்த ஆத்மா அழியாது. உடல் தான் பஸ்பமாகும், அந்த ஆத்மா தீயினால் எரிக்க முடியாது. அந்த ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை. இயற்கை பேரிடரில் அந்த ஆத்மா அழிவதில்லை. உலகமே அழிந்தாலும் இந்த ஆத்மா அழியாது. அந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு. எமன் கொண்டு போறது என்ன கொண்டு போறான்? என்ன இந்த உடம்பையா தூக்கிட்டு போறான்? உலக ஆவியை தான் பிடிச்சிட்டு போறான். உடல் மண்ணுக்குள்ள போயிடும். ஆத்மா விண்ணுலகம் செல்லும், அங்கே தீர்ப்பு இருக்கிறது.
அதனால தயவுசெய்து இந்த சூராய் சூரன் வீராதி மரம்ல பொங்கிராதீங்க. பொங்குனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பொங்கல் வச்சிருவாங்க. கவர்மெண்ட் அவங்களுது, புரியுதா? பொங்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு பொங்கல் வச்சிருவாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் வருது பின்னால அமெரிக்கால இருந்து. ஆனா போங்கய்யா, நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தேவையில்ல இதெல்லாம், இந்த வாய்ச்சவடெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நாங்களாம் எவ்வளவு பார்த்தாச்சு. நீங்க வெறும் நீங்களாம் வாயிலேயே வடை சுடுற ஆளுங்க தான் நீங்க எல்லாம். ஒண்ணு அதை பண்ணிடுவோம், இதை என்னத்த உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அப்பா சொன்னதை கேளுங்க, அவன் பாத்துக்குவான் எல்லாத்தையும். தேவையில்லாத வாய் விட்டு மாட்டீங்க, செவனேன்னு இருங்க, புரியுதா? அதனால தேவையில்லை, அது கர்மா. நீங்க ஒருத்தனை கன்னத்துல ஒரு அடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் அடிப்பான், அதான் கர்மா. அதான் சொன்னா, முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும், மடவனை வலியான் கொண்டால் மரணிதான் அவனைகளும் தக்கது மூலமே தரணியில் எளியானை அடித்த கோலும் வலியானை அடிக்கும் கண்டாங்க. எளியவனை அடித்த கோல் வலியானை அடிக்கும், காத்துக்கிட்டு இருக்கும் அந்த குச்சி. அதான் சத்திய வார்த்தை, இதெல்லாம் பொய்யாகாது. கடவுளை தேடுங்க, மனுஷனை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. கடவுளை திட்டானா அவனுடைய ஆத்மாவை பாருங்க, உடலை பார்க்காதீங்க. உடல் இப்பெல்லாம் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு மரணம் நிச்சயம். உடலை காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. ஆத்மா அழியாதது. அதுக்குதான் மோட்சம், ஸ்வர்க்கம், நரகம், மீண்டும் பிறப்பு, 4 கதி இருக்கு. மோட்சத்துக்கு போயிட்டா எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. அது இறைவனுடைய பாதம். அது யாருக்கு கிடைக்கும்? அடியார்களுக்கு கிடைக்கும். சிவனே சிவனேன்னு உருகிறான் பாருங்க, அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். மோட்சத்துக்கு வழியை தேடுங்க. யாரும் எப்ப அப்ப சொன்னா, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கும் நோக்கிய கருணை என்றால் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தானே. வைகுண்டம் போயிட்டீங்கன்னா, இந்த ஆத்மா வைகுண்டம் போயிட்டுனா பூமிக்கு திரும்பி வராது. நித்திய வீடு, நிரந்தரமா வீட்டு போயிருங்க. நோய் கிடையாது, பசி, பிணி, தாக, மூப்பு, நரை எதுவுமே கிடையாது. ஆனா அந்த உடலுக்கு என்னென்ன நோய், எல்லா நோயும் வருது. பிறந்ததுல இருந்து ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க முடியுதா ஐயா? தினம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. துன்பம் ஒண்ணு, வறுமை, இல்ல அப்படி இல்லைன்னா நோய் நொடி, ஏதாவது ஒரு பிரச்சனை. மனுஷன், எந்த மனுஷன் நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க பூமியில? பிறந்ததுல இருந்து சாகுற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? பெரிய கோடீஸ்வரன் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா கர்மா கர்மா கர்மா. அதான் கீதையில சொன்ன, அனிஷ்டம் திரிவிதம் கர்மம் பக்தி தியாகம் பிரதினை சன்னியாசம் கசித்னா. பகவான் சொல்றான் கீதையில, கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. இந்த ஆத்மா பின்னாடி இந்த கர்மா போய் தீரம், அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்க. கீதையில கண்ணன் சொல்றான். பொய்யாகுமா? பகவானுடைய அர்த்தம் பொய்யாகுமா? புரிஞ்சுக்கோங்க. உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. சும்மா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி திட்டுறான்னு சொல்றேன். திட்டுறவங்கள என்ன பண்ண முடியும்? எல்லா வரத்தையும் அவன்லாம் வாங்கி வச்சிருக்கான், நம்மகிட்ட எதுவுமே இல்லையே. எம்பெருமான் கலியனுக்கு கொடுத்த வராதான, மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான், அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் வளமுடைய சக்தி வளக்குறும் தாரும் என்றான், கணபதி மூலம் சக்தி மூலம் லட்சுமி மூலம் சரஸ்வதி மூலம் காமாட்சி தன் மூலம் யமனுடைய மூலத்தை கேட்கிறான். 1008 அண்டம் நிறை மூலம் வாய் தக்கனை வரமாக தாரும் என்றான். சிவன் அத்தனை வரதையும் கொடுத்துட்டாரு கலியனுக்கு. லட்சுமி சரஸ்வதி தூக்கி கொடுத்துட்டாரு. லட்சுமி சரஸ்வதி யார்கிட்ட இருக்கா? கெட்டவங்க கிட்ட தான் இருப்பா, நம்ம கிட்ட வரமாட்டா. நல்லவங்க கிட்ட இருக்க மாட்டாயா. நீங்க லட்சுமி யார்கிட்ட இருக்கா? லட்சுமி பெரிய பெரிய கோடீஸ்வரன் எப்படி சம்பாதிச்சான? உழைச்சின காட்டு வேலை கூலி வேலை பார்த்து சம்பாதிச்சானா? ஏதோ 1-2 பேர் நியாயமா இருப்பான், நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சரி விடுங்க, நமக்கு எதுக்கு அது? எல்லாம் பெருமாள் பார்த்துக்கிடுவாரு, விட்டுருங்க. கலியும் இப்படிதான் இருக்கும். பெருமாளுடைய சக்கரத்தையும் திருமுடியவே கலியும் வரத்தான் வாங்கிட்டு விட்டான். அப்படி என்ன பண்ண முடியும்? சாமியை சொல்றாரு, களி என்ற சொல்லு காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாலே பாலாக்க என்றாலும் படாத களியங்க. எங்க அப்பன்னு சொல்றான், களிங்கிற சொல்ல கேட்டாலே என் மேனியெல்லாம் சடலம் இருளாகுதுடாங்கிறான். நீ உண்மையா மெய்பேச வேணும் என்று மேவி இருந்தாலும் பொய் பேச புத்தி விட, நீ உண்மையா இருக்க நினைப்ப களியை இருக்க விட மாட்டாங்காரு. அப்ப இந்த உலகத்துல எல்லா மனுஷன் நல்லா வந்தான், இந்த களியும் தான் எல்லாத்தையும் கெடுக்கான். போதுமா? எவனை குறை சொல்ல? உங்களுக்குள்ளயும் களியும் இருக்கான், எனக்குள்ளயும் களியும் இருக்கான். அதான் கீதையில பகவான் சொன்னார், ரஜசி பிரளயம் கத்வா கர்ம சங்கி தாதி ததா பிரளயம் தமசி முடைசி ஜாயுதுன்னாரு. எல்லாமே இருக்குங்க, முக்குணங்கள் இருக்கு. இப்ப நீங்க 24 மணி நேரம் நல்லவனா இருந்துருவீங்களா? காம சிந்தனைகள் உங்களுக்குள்ளயும் வரும். ரஜோ தம சாத்விக குணம் உங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கும் பொழுது நீங்க நல்லவனா இருப்பீங்க. ரஜோ குணம் வரும்பொழுது உலகில் பெற்று பேராசை வந்துடும். தமோ குணம் மேலோங்கும் பொழுது காம இச்சைகள் தன்னாலே உள்ள வந்துடும்.
பிறன்மனை நேசிக்கிறது, அடுத்த மனையை சிந்தனை பண்றது எல்லாம் வந்துரும். பின்ன நான் யோக்கியன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்ல முடியுமா? இல்ல நீங்க சொல்ல முடியுமா? எவனும் இங்க நான் யோக்கியன்னு சொல்ல விரும்பல, எவனும் கெட்டவனும் நான் சொல்ல விரும்பல. எல்லாம் களி. இந்த களி அழிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த களியும் அழிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். பெருமாளே சொல்லிட்டாரு, நான் சொல்லல. நமசிவாய.